this is Dr. Rashida from Al-Shafi Clinic. இன்னைக்கு நம்ம கால்சியம் மினரல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ கால்சியம் ஏன் எவ்வளோ தூரத்துக்கு வந்து பேசப்படுது அப்படின்னா கால்சியம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் வந்து கால்சியம் டெஃபிஷியன்சினா என்ன, இதனால் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், இது நம்மளுக்கு இருக்கா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கால்சியம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த உறுப்புகளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீத்து, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெயில்ஸு, ஜாயிண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஹார்ட்டு, மசில்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கால்சியம் வந்து தேவை இருக்குது. இந்த கால்சியம் வந்து பார்த்தீங்கன்னா 99% வந்து எங்கே டெபாசிட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எலும்புகளில் தான். அப்போ இந்த எலும்புகளில் வந்து தேய்மானம் ஏற்படுறது இல்லை வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி நம்ம உடம்புல ஏற்படும் போது இந்த எலும்புகளில் டெபாசிட் ஆன கால்சியம்ஸ் வந்து எல்லாமே வந்து மற்ற உறுப்புகள் வந்து எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு லோவர் பேக் பெயின் வருது, அப்புறம் நெக் பெயின் வருது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூட்டுக்களில் வந்து பார்த்தீங்கன்னா சத்தம், இந்த கிராக்கிங் சவுண்டுன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி சத்தம் வருது, உடல் சோர்வாக இருக்கிறது, சின்ன வேலை பார்த்தாலும் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கிறது, தூக்கம் சரியில்லாமல் இருக்கிறது, இன்னும் நிறைய இது சம்பந்தமான கால்சியம் சம்பந்தமான நிறைய சிம்டம்ஸ் வந்து உடம்புல தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் நம்மளுக்கு தெரியும் போதே வந்து நம்மளுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சிஸ் இருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சு. இந்த கால்சியம் டெஃபிஷியன்சியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பாதிக்கப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா பற்கள் தான். ஸோ பற்களில் வந்து கேவிட்டிஸ் வருது, அப்புறம் வந்து டூத் டீகே, அதாவது சொத்தை பற்கள் வந்து வருது, இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடம்புல, அப்புறம் முகத்தில், அப்புறம் வந்து நெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையாக வந்து புள்ளியாக இருக்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கால்சியம் டெஃபிஷியன்சியோட ஒரு சிம்டம் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தாலும் வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கா அப்படின்றது நீங்கள் செக் பண்ணுறது ரொம்ப அவசியம். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம எலும்புகளில் டெபாசிட் ஆகிருக்கிற கால்சியம் வந்து பற்றாக்குறையினால வந்து மற்ற ஆர்கன்ஸ் மற்ற ஃபங்க்ஷனிங்காக உரியப்படும் போது வந்து பார்த்தீங்கன்னா போனோட திக்னஸ் வந்து கம்மியாகும். ஸோ இது தின் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான கண்டிஷன், ஆர்த்ரைட்டிஸ் வருது. இன்னும் அதிகமான கால்சியம் டெஃபிஷியன்சியில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சோரியாசிஸ், எக்ஸைமா, இந்த மாதிரி ஸ்கின் கண்டிஷன்ஸ் கூட வர சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ கால்சியம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கால்சியம் டெஃபிஷியன்சியில் இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நியர்பை டாக்டரை வந்து செக் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம தினமும் வந்து நல்ல உணவுகள் தான் எடுத்துக்கிறோம், ஆனால் நம்மளுக்கு வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி எதனால் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற உணவோட அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் வந்து கம்மியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கால்சியம் டெஃபிஷியன்சி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் ரிச் ஃபுட் நீங்கள் எடுத்தாலுமே உங்களோட கட் ஹெல்த் வந்து ரொம்ப புவராக இருக்கும்போது, அதாவது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அப்சார்ப்ஷன் வந்து கம்மியாக இருக்கிறதுனால கூட உங்களுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி வரலாம். இன்னும் அதிகப்படியான பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸில் வந்து அதிகப்படியான மாஸ்டர்பேஷன் பண்ணுறவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி கால்சியம் டெஃபிஷியன்சி வந்து அதிகமாக காணப்படுது. நம்மளுக்கு வந்து கால்சியம்னு சொன்னாலே வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தோன்ற ஃபர்ஸ்ட் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பால். ஆனால் இந்த பால் சம்பந்தமான டீ, காஃபி, சுகர் ஐட்டம்ஸ் எல்லாமே எடுக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கேஸ், ப்ளோட்டிங் இதெல்லாம் நடக்கிறதுனால கூட இந்த கால்சியம் அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ இதெல்லாமே கவனத்தில் வச்சுட்டு நம்ம தேவையான கால்சியம் நம்ம உணவில் வந்து கரெக்டான அளவில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ, நம்ம ஹைட், வெயிட் அண்ட் ஜெண்டர், அப்புறம் வந்து ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கால்சியம் எவ்வளோ மில்லிகிராம் வேணும் அப்படின்றத கரெக்டாக அளவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா எடுக்கும்போது நம்மளுக்கு கட் ஹெல்த் வீக்கராக இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அப்சார்ப்ஷன் நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சிலேருந்து நம்மளை தவிர்த்து. சித்த மருத்துவத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா உணவே மருந்து அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த உணவே மருந்தில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வந்து முன்னையே வந்து நம்மளுக்கு எந்தெந்த உணவுகளில் வந்து அதிகப்படியான கால்சியம் இருக்குது அப்படின்றது நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற நிறைய விஷயங்களில் இருக்கிறது வந்து நம்ம இன்றைக்கி மறந்துட்டோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு லிஸ்ட் வந்து நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ராகி. நம்மளுக்கு கால்சியம்னாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கண்ணுக்கு வர்றது வந்து மில்க் தான். ஸோ பாலில் வந்து எவ்வளோ மில்லிகிராம் ஆஃப் கால்சியம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 மில்லிகிராம் தான் இருக்குது. ஆனால் அதுவே வந்து ராகியில் வந்து பார்த்தீங்கன்னா 330 மில்லிகிராம் ஆஃப் கால்சியம் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாலை விட எவ்வளோ மடங்கு வந்து அதிகம்ன்றது பார்த்துக்கோங்க. இன்னும் நம்ம காமனாக எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை அரிசி. இந்த கோதுமையில் வந்து பார்த்தீங்கன்னா 24 மில்லிகிராம் ஆஃப் கால்சியம் தான் இருக்குது. ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 20 மில்லிகிராம் ஆஃப் கால்சியம் தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது ராகி வந்து அவ்வளோ விலை உயர்ந்ததும் கிடையாது. ஸோ ஈஸியாக எல்லா இடத்துலையும் அவைலபிளும் இருக்குது. ஸோ ராகி நீங்கள் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கால்சியம் வந்து நம்மளுக்கு சத்துக்கள் இருக்கும். ராகியில் வந்து வெறும் கால்சியம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இல்லை. ஸோ அதில் வந்து பொட்டாசியமும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பிளட் ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணும். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அயன் ரிச்
ஃபுட் வந்து ராகி. ஸோ அயன் அதிகமாக இருக்கிறனால ஹீமோக்ளோபின் லெவலையும் வந்து அது நல்லா ரைஸ் பண்ணும். ஸோ இது எந்த விதத்தில் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து கஞ்சி, களி, அப்புறம் வந்து இட்லி, தோசை இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் ராகி வாங்கி நீங்களே பொடி பண்ணி, ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த கலப்படமும் இல்லாமல் எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 100% ஆஃப் கால்சியம் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. எந்த விதமான ஒரு மாத்திரை மருந்துகள் இல்லாமலே வந்து உங்களுக்கு பியூர் கால்சியம் சப்ளிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராகின்னு தான் நான் சொல்லுவேன். கால்சியம்னு நம்மளுக்கு சொன்னாலே வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நினைவு வர்றது வந்து பார்த்திங்கன்னா பால் தான். பாலில் வந்து பார்த்திங்கன்னா 125 மில்லிகிராம் ஆஃப் கால்சியம் தான் இருக்குது. ஆனால் அதை விட அதிகப்படியான கால்சியம் எந்தெந்த உணவுகளில் எந்த அளவில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜ்மா. ஸோ ராஜ்மாவில் வந்து பார்த்திங்கன்னா 270 மில்லிகிராம் ஆஃப் கால்சியம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் சன்னா, அதாவது கருப்பு உளுந்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா 220 மில்லிகிராம் ஆஃப் கால்சியம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ராகி. ஸோ இது வந்து 330 மில்லிகிராம் ஆஃப் கால்சியம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து உளுத்தம் பருப்பு. ஸோ உளுத்தம் பருப்பில் வந்து பார்த்திங்கன்னா 140 மில்லிகிராம் ஆஃப் கால்சியம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு. ஸோ இந்த பச்சை பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா 132 மில்லிகிராம் ஆஃப் கால்சியம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளு வந்து பார்த்தீங்கன்னா 300 மில்லிகிராம் ஆஃப் கால்சியம் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி உணவுகளை வந்து நம்ம டெய்லியும் வந்து சேர்த்துக்கிறதுனால, அதாவது மாற்றி ஒரு நாள் ராகினா நெக்ஸ்ட் வந்து ஒரு நாள் வந்து உளுத்தம் பருப்பு, இல்லைனா பிளாக் சன்னா, இல்லைனா வந்து கிரீன் மூங், அதாவது பாசிப்பயிர், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம டெய்லி ரொட்டீனில் எடுக்கும்போது கால்சியம் டெஃபிஷியன்சின்ற வார்த்தையே வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. கால்சியம் வந்து சீரியல் பல்சஸ் தவிர எதுலலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்டுக்கீரைன்னு ஒரு கீரை இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அமர்நாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அதிகப்படியான 340 மில்லிகிராம் ஆஃப் கால்சியம் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொன்று வந்து இது பெட்டர் டு குவினோவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம சீமை திணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம இப்போ ரொம்ப வந்து ட்ரெண்டிங்காக இருக்கும் குவினோவா. ஸோ எல்லாத்துக்குமே ஆல்டர்னேட்டிவ் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ரொம்ப பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மில்லட்ஸ் வந்து ரொம்பவே பெட்டர். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பாலக்கீரை, அப்புறம் வந்து மேத்தி, அதாவது வெந்தயக்கீரை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக கால்சியம் உள்ள கீரை வகைகள் இருக்குது. ஸோ இதெல்லாமே எடுத்துக்கிறதுனால நம்ம உடலுக்கு வந்து கால்சியம் சத்து வந்து அதிகப்படியான கால்சியம் வந்து கிடைக்கும். எந்தவித மாத்திரை மருந்துகள் இல்லாமலே வந்து நம்ம இந்த டே டு டே லைஃப்பில் நம்மளுக்கு பக்கத்திலே கிடைக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கரெக்டாக வாங்கி சாப்பிட்றதன் மூலியமாக வந்து நம்ம மருந்து இல்லாமலே வந்து நம்ம இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி வந்து சரி பண்ணலாம். அதிகப்படியான கால்சியம் எடுத்தாலும் வந்து ஸ்டோன் பிரச்சனை வந்துடுது அப்படின்னு நிறைய பேர் கவலைப்படுவீங்க. ஸோ இந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகாமல் எப்படி நம்ம ஒரு கால்சியம் உணவை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த உணவை வந்து எப்படி சமைக்கிறோம், அதை எப்படி எடுத்துக்கிறோம், எந்த அளவில் எடுத்துக்கிறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து கொள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 330 மில்லிகிராம் ஆஃப் கால்சியம் இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன்ஸையும் வந்து வெளியில் தள்ளக்கூடிய ஆற்றல் வந்து இதுக்கு இருக்குது. ஸோ வந்து கொள்ளில் அதிகப்படியான கால்சியமும் இருக்குது. ஆனால் இது நீங்கள் கரெக்டாக அதை சமைச்சு சாப்பிடும்போது அது கொஞ்சம் லாங் டைம் எடுக்கும் அந்த கொள்ளு சமைக்கிறதுக்கு. அது கரெக்டாக பதமாக நீங்கள் ஊற வச்சு சமைச்சு சாப்பிடும்போது ஸ்டோன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் வந்து இது நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் கொள்ளு. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு, அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, சீப்பாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய விஷயம். ஆனால் அதுதான் ரொம்ப ஹையஸ்ட் ரிச் கால்சியம்னு சொல்லலாம். ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக அவைலபிள் இருக்கும். நம்ம முன்னோர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலையில் நம்ம சுண்ணாம்பு தடவி எடுக்கிறது வந்து ஒரு வழக்கமாகவே இருந்துச்சு. இப்போ அது எல்லாமே இல்லை. ஸோ அதனால தான் நிறைய லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போன் சம்மந்தமான பிரச்சனைகள் வருது. சுண்ணாம்பு வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, எடிபிள் கிரேட் சுண்ணாம்பு வந்து வாங்கிக்கிறோம். அதாவது நம்ம ஒயிட் வாஷ் பண்ணுறது இல்லாமல் எடிபிள் கிரேடுன்னே தனியாக நம்ம அந்த வெத்தலை ஷாப்லலாம் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சுண்ணாம்பு வாங்கிட்டு எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயிர் ஒரு கப்பில் ஒரு 2 பிஞ்ச் சுண்ணாம்பு போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற பொரியல், இல்லைனா வந்து குழம்பு, இந்த மாதிரி இல்லைனா சாப்பாடு, இதில் வந்து ஒரு 2 பிஞ்ச் போட்டு நல்லா கலந்து இப்படி எடுத்துக்கிறது மூலயமா ஒரு 10 to 15 டேஸ் நீங்கள் தொடர்ந்து எடுத்தாலே வந்து இந்த மூட்டில் வந்து சத்தம் வருது, அப்புறம் வந்து லோவர் பேக் பெயின் இருக்கிறது, இது வந்து பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் மென்சுரல் சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து போன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், வலிகள் அதிகமாக, கிராம்ஸ் அதிகமாக இருக்கும். இது எல்லாமே கால்சியம் டெஃபிஷியன்சியில் போய் விட்டுடும். ஸோ இது இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தாலும் வெற்றிலையில் வச்சும் வந்து சுண்ணாம்பு எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டைஜஷனுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கால்சியமும் வந்து நல்லா பெட்டராக வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் வந்து நிறைய பார்த்துருந்துருப்போம். ஸோ அந்த லிஸ்ட்டில் எல்லாத்த விடவும் ரொம்ப அதிகப்படியான கால்சியம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செசமி சீட்ஸ், அதாவது வெள்ளை எள்ளு. நம்ம வெள்ளை எள்ளு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கிடைக்கும். ஆனால் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறது கிடையாது இப்போ டே டு டே லைஃப்பில். வெள்ளை எள்ளில் வந்து பார்த்திங்கன்னா பாலில் வந்து 125 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. ஆனால் வெள்ளை எள்ளில் வந்து பார்த்திங்கன்னா 8 மடங்கு அதிகமாக இருக்குது இதை விட. அது வந்து பார்த்திங்கன்னா 975 மில்லிகிராம் ஆஃப் கால்சியம் வந்து இருக்குது. ஸோ எவ்வளோ தூரத்துக்கு ஒரு அதிகப்படியான ஒரு கால்சியம் லெவல் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. மில்க் வந்து 100 mlனா இந்த செசமி சீட் வந்து 100 கிராமுக்கு தான் நான் இந்த கணக்கு சொன்னேன். ஸோ இந்த செசமி சீடில் வந்து பார்த்திங்கன்னா செசமின் அப்படின்ற ஒரு காம்போனன்ட் இருக்கும். இது வந்து
நம்ம மூட்டுக்கல்ல எல்லா இடத்துலையும் இருக்க கார்டிலேஜஸை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது மூலியமாக ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன் சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வராது. நம்ம செசமியில் வந்து பார்த்தீங்கன்னா எள்ளில் வந்து வெறும் கால்சியம் மட்டும் இல்லை, ஜிங்க் இருக்குது, மேங்கனீஸ் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து செசமி சீட்ஸ்க்கு அதிகம். இது நீங்கள் வந்து லட்டுவா இல்லை சிக்கி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வெல்லத்தோடு சேர்த்து, அதாவது வெல்லம் வந்து அயன், ஸோ வெல்லமும் இந்த செசமி சீட்ஸும் சேரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது சிம்பிள் ரெசிபி தான். இது நீங்கள் டே டு டே லைஃப்பில் ஒரு பால்ஸாக எடுத்துகிட்டு வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட் வந்து கொடுக்கும். தேங்க்யூ.